இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தாவேக்கா அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கும்போது தாவேக்கா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அது பாட்டுக்கு இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை இருக்கா, எதுவுமே கிடையாது. இப்போ நேற்று கூட உங்கள் கட்சியில் வந்து தாகிர் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி அந்த அறிக்கை வந்து ஒரு சாதாரண அறிக்கையாக போயிடுது. அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனை வருது, இதை கூட தாவேக்கா வந்து எடுத்து பேசலை, இவ்வளோ பெருசாக வந்து தமிழக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னும் போது அதை கூட ஏன் பேச மாட்டுறாங்க? இல்லை, இதில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து மற்ற கட்சியின் போல ஒரு நடைமுறை வந்து நம்ம கட்சியில் வந்து பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருக்காது. அது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதை பயன்படுத்தி கொண்டு தான் இது போல நரேட்டிவ்ஸ் எல்லாமே வருது. என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் குற்றம் வந்து எந்த அளவுக்கு வந்து யார் பக்கம் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பார்க்கக்கூடிய டைமை எடுத்துட்டு, ஆமாம் இவங்க தான் குற்றவாளின்றது போல் தெரியுது, இவங்க தான் குற்றவாளி அப்படின்றதுக்கான ஒரு சில லீட்ஸ் அது நமக்கு கிடைக்குது. அப்படின்ற இடத்துல தான் தாவேக்கா வந்து என்ன பண்ணணும்னா வெளிப்படையாக குற்றம் சாட்டி அந்த குற்றம் சாட்ட நபர்களை வந்து நம்ம சொல்லிப்பீங்க சொல்றது அதுதாங்க சொல்றேன். எதிர்கட்சின்றது வந்து ஒரு விஷயம் நடந்த உடனேயே அதை அரசியல்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம வந்து பொய்யாக திருத்து சொல்றதுக்கு பேர் மட்டும் எதிர்கட்சி கிடையாது. எதிர்கட்சி அப்படின்றது உண்மை என்ன, எந்த பக்கம் நம்ம நிற்கிறோம், யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் குற்றவாளி, அதோடைய பின்புலம் என்ன, என்ன நடந்திருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ஆய்வு செய்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பேச முடியும். அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் மற்ற அரசியல் கட்சிகள் போல உடனடியாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுறதில்ல. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பார்த்துட்டு பண்ணுறோம்.